கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய 50வது பொன் விழா ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் வந்து கலந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்னால் யாருமே மதிக்க மாட்டாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, திஸ் இஸ் ஏ அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி உடச்சி இன்றைக்கி லாஜிஸ்டிக்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம இன்றைக்கி நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இந்த 50 வருஷத்தில் எல்லாமே வந்து முடியும் இப்படி சாதித்து காட்டியிருக்கோம். இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம சாதித்து காட்டியிருக்கிறோங்கிறது உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காகவே வந்து டிகிரி எல்லாமே வந்துடுச்சு. ஃபாரினில் கொடுக்குற மாதிரி அதை வந்து இந்தியாவில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுனாலே மதிக்க மாட்டாங்க முன்னாடி. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி உடச்சி வந்து இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை கிடையாது. எல்லாம் இந்த காம்படிஷனால் ஏற்கனவே முன்னாடி ஒருத்தர் சொன்னார், ரேட்டை போய் குறைச்சி கொடுக்குறது எல்லாம் கொடுத்தா நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் போயிட்டு ரேட்டை குறைக்கிறது, இதெல்லாம் வந்து தவறான ஒரு இது. நம்மக்கிட்ட இன்னும் யூனிட்டியாக நம்ம வந்து ஒற்றுமையாக நம்ம இருந்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையாக கொண்டு வரலாம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ் இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இதை ப்ரூவ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நம்மளோட ஸ்ரீ ஆர் கிருஷ்ணராஜ் சார் அவர்கள் MD of கோகுல் ராஜ் டிரான்ஸ்போர்ட் is going to felicitate நம்மளோட very own ஸ்ரீ MS கோபால் கிருஷ்ணன் சார் அவர்கள். இந்த விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கு வழிவகுத்த திரு நவாப்ஜான், கமலக்கண்ணன், பிரபாகரன் அனைவருக்கும் அவருடைய டீமுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். அதாவது ஃபெடரேஷனுங்கிறது 1997 17/2/1992 சென்னையில் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்தாக. அந்த நேரத்தில் விஜயலம்பா, என் சங்கர் இவங்க சேர்ந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபெடரேஷனை மெட்ராஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீட்டிங் வச்சு ஜெயதீஷ் மேத்தவா ஒரு ஒன்றாவது கமிட்டி மெம்பர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் கூட கூட்டலாம். அதாவது ஒற்றுமை இல்லாதவனுடைய காரணத்தினால்தான் நம்முடைய இண்டஸ்ட்ரி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஃபெடரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு மீது அசோசியேஷன்லாம் நேமுக்கு சாக்காக இருக்கிறது. அதனால் ஃபெடரேஷனை தவறாக ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக டிரான்ஸ்போர்ட் நகர் வந்து சென்னையில் கோயம்புத்தூரில் மாத்திரம் உருவாக்குவது அர்த்தமில்லை. திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் டிரான்ஸ்போர்ட் நகரை உருவாக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் நகர் ஃபார்ம் பண்ணாக்க அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒன்றாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக அகில இந்திய இதில் லாரி ஓனரும் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சேர்ந்து 11 செயற்குழு உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். லாரி ஓனர்ஸ் வந்து 1000 பேர் இருக்காங்க. உறுப்பினர்கள் வந்து குறைவாக இருக்கிறார். அதனால் லாரி ஓனர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒன்றும் சேர்க்காம தனித்தனியாக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு தான், தமிழ்நாட்டுக்கு 5 பேரை கொடுக்க வேண்டும் என்று TR சமூக கேட்டுக்கொண்டு இந்த கூரையை முடித்துக்கிறேன். வணக்கம். மேடையில் வீட்டிருக்கும் தகைமைசால் பெரியோர்களுக்கும் என் முன் அமர்ந்துள்ள என் உறவுகள் அத்தனை பேருக்கும் என் முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பெற்று இன்று 50வது பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பொன்விழா வாழ்த்துக்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த விழா சிறப்புற நடைபெற ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மிகவும் பாடுபட்ட திரு ஒய் நவாப்ஜான் பிரசிடென்ட் அண்ட் மிஸ்டர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு
மெரிய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு தோள் நின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா தொடங்கிய நாள் முதல் இன்று வரை இது ஏறக்குறைய என்ன சொல்லணும்னா, இந்த அசோசியேஷன் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற 2 பேர் எங்களோட இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் MS கோபாலகிருஷ்ணன் அண்ட் D செல்வராஜ். இவர்கள் டெய்லி ஆஃபீஸ் வந்து இந்த விழா ஏற்பாடுகளை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பது ஒரு உந்து சக்தியாக இருந்து எங்களை ஊக்கப்படுத்தியதற்கு அவர்களுக்கு என் மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த 50 ஆண்டு காலம் இந்த சங்கம் கொஞ்சம் கூட தொய்வின்றி சிறப்புடன் நடைபெற ஒத்துழைத்த இதற்கு முன்னாடி இருந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கென்று ஒரு இடம் 2014ஆம் ஆண்டு வாங்கப்பெற்று அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த திரு கணேசன், திரு மேத்தா, திரு MSG அவர்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளோம். அவர்களுடைய முயற்சியினாலும் அவருடைய ஆசையினாலும் இன்று நாம் சொந்த கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 1996ஆம் ஆண்டு எங்களது சங்கத்தின் ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டு இன்று வரை வெளியின் நன்கொடை எதுவும் பெறாமல் 8G இருக்கு. எங்களுக்கு 8G இருந்தாலும் வெளியிலிருந்து சிங்கிள் பைசாவோட நாங்கள் நன்கொடை வாங்காமல் உறுப்பினர்களாகிய உங்கள் உதவியுடன், வேறு எந்த பைசா வெளியே கிடையாது, உறுப்பினர்களாகிய உங்கள் உதவியுடன் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, நலிவடைந்த ஏழைகளுக்கு மருத்துவ உதவித்தொகை, ஆண்டுதோறும் 30-40 குழந்தைகளுக்கு, அதாவது ஹை மார்க் எடுக்கிற குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் இது ஊக்க பரிசையும் கொடுத்து நாங்கள் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு கொரோனா டயத்தில் ஏறக்குறைய 500-600 தொழிலாளர்களுக்கு மளிகை பொருள் தொகுப்பு, அதாவது அரிசி, பருப்பு போன்ற மளிகை பொருள் தொகுப்பு ஏறக்குறைய 500-600 தொழிலாளர்களுக்கு எங்கள் சங்கத்தின் ட்ரஸ்டின் மூலமாகவும் சங்கத்தின் மூலமாகவும் வழங்கியுள்ளோம். அதே அடுத்த கொரோனாவில் ஏறக்குறைய 500 பேர், டெய்லி 500 பேருக்கு ஹாஸ்பிட்டல், இது கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் டவுன் ஹால், உக்கடம், பஸ் நிலையம் சென்று திரு நவாப்ஜான், திரு கமலக்கண்ணன், அதோடு மிஸ்டர் சைஃப், மிஸ்டர் நூர் டிரான்ஸ்போர்ட் சைஃப், இவர் 3 பேர் உதவியுடன் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அவர்கள் இடத்திற்கே சென்று 5 நாட்கள் உணவு வழங்கி, 5 நாட்கள் 7 நாட்கள் அவர்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்துள்ளோம். அதே போல ஊசி, அப்போ கோவேக்சின் இது டிமாண்ட் இருந்துச்சு, கோவிட் ஊசி, அதுக்காக கலெக்டர்கிட்ட போய் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ஒரு 500-1000 பேருக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி நம்ம சக தொழிலாளர்களுக்கு அதை வழங்கி அனுபவித்து கொடுத்துருக்கிறோம். இதே நல்ல காரியங்கள் இனிமேலும் தொடர்ந்து நடைபெற உங்களது ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம் வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல ஆயுளையும் இதையும் கொடுக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.